கடல், காற்று, மழை, மேகம்னு சுற்றிட்டு இருந்த எங்களுக்கு பேங்காக் ஒரு புது நாட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. கிராபியும் சரி புக்கெட்டும் சரி, நம்ம ஊரில் டூரிஸ்ட்டுங்களை பார்த்தா பின்னாடியே வந்து தாங்குவாங்களே, அப்படி தான் எங்களையும் தாங்கிட்டு இருந்தாங்க. பட் பேங்காக்கில் வி வேர் ஆன் அவர் ஓன். இங்கிலீஷும் நிறைய பேருக்கு தெரியல, பேக்கேஜஸும் எடுக்கிற ஐடியாவில் இல்லை. நாங்களே தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு பேங்காக்கில் காலடி எடுத்து வச்சோம். பல நாட்டில் இருந்து பல டூரிஸ்ட் இந்த நாட்டுக்கு வந்த மேனிக்கு இருக்காங்க. வந்து பேங்காக்ல இருக்கோம். சுக்கும்பிட் 20 அப்படிங்கிறதான் நம்ம தங்க போகிற ஹோட்டல். அதே பேரில் ஒரு 4-8 தள்ளி ஒரு ஹோட்டல் இருக்குது. அது வந்து பார்க்க அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி செம்மையாக இருந்துச்சு. 1000 ரூபா தான் ஒரு ரூமு. எப்படா 1000 ரூபா ரூமுக்கு இவ்வளோ பெரிய ஹோட்டலாக, பேங்காக் அவ்வளோ சீப்பா அப்படின்னு சொல்லி இறங்கி போய் இது இந்த ஹோட்டலா அப்படின்னு கேட்டோன்னா வந்து இல்லைங்க, அந்த ஹோட்டல் அந்த பக்கம் இருக்குது அப்படின்னாங்க. இப்போ தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் ஹோட்டல். கரெக்டாக வந்து நின்றுட்டுருக்கோம். ரிசப்ஷனில் ஆள் இல்லை, செம்மையாக தூக்கம் இருக்குது. செக்இன் பண்ணுவாங்களான்னு தெரில, இந்த பேக்கெல்லாம் வச்சுப்பாங்களான்னு தெரில. ஹாஸ்டல்ஸ் எல்லாம் 200 rupees 250 rupees அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல ரூம்ஸே 800 to 1000 ரேஞ்சில் கிடச்சிது. நாங்கள் இந்த ரூம்ஸ் எல்லாம் அகோடா, booking.com இந்த மாதிரி ஆப்ஸ்லலாம் நாங்கள் புக் பண்ணோம். அதில் வந்து இந்தியன் ருப்பீஸ்லேயே சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருந்ததுனால எங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எப்பவும் எங்கே போனாலும் எங்களுக்கு துணையாக இருக்கிறது கூகுள் மேப்ஸ் தான். மெட்ரோ ஸ்டேஷன், பஸ் நம்பர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்துடும். டிக்கெட் கவுண்டர், ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே சென்னை மெட்ரோ ஸ்டேஷனை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஒரே ஒரு வித்தியாசம், மக்கள் லைனில் நின்று பொறுமையாக வெயிட் பண்ணி யாரையும் தள்ளாமல் ஏறிட்டு இருந்தாங்க. லோக்கலாக ஒரு கண்ட்ரியை தெரிஞ்சுக்கணும்னா அந்த கண்ட்ரியோட மார்க்கெட்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு போகணும். நாங்கள் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் சைனா டவுன். சைனீஸ் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கிற நாடுகளில் எல்லாம் இந்த சைனா டவுன் இருக்கும். ஆஸ்திரேலியாவில் கூட நாங்கள் பார்த்தோம். எப்படி சாப்பிடணும்? சும்மா பஸ்ஸில் போய் பார்க்கலான்னு தோணுச்சு. அங்கே எங்கேன்னு சைன் லாங்குவேஜஸ்லேயே விசாரிச்சுட்டு கோசான் ரோடு அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போனோம். தாய்லாந்து மக்களும் ரொம்பவே உதவியாக இருந்தாங்க. நாங்கள் யார்கிட்ட வழி கேட்டாலும் அவங்க எவ்வளோ அவசரத்தில் போயிட்டு இருந்தாலும் நின்று பொறுமையாக எங்களை கைட் பண்ணிட்டு போனாங்க. அந்த ஊர் பஸ்ஸும் நம்ம ஊர் பஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை. நம்ம ஊரில் எப்படி பஸ் ஃபேர் இருக்குமோ அதே மாதிரியே தான் அங்கேயும் இருந்துச்சு. 10 பாட் 15 பாட் அப்படி தான் இருந்தது. ஈவினிங்கில் லைட்டாக சாப்பிட்டுட்டு லைவ் மியூசிக்கோட ஷாப்பிங்கோ இல்லை மசாஜோ பண்ணுறதுக்கு ஆப்டான பிளேஸ். தாய்லாண்டில் முக்குக்கு மசாஜ் பார்லர்ஸ் இருந்துச்சு. எங்கள் ஹோட்டல் பக்கத்துலேயே நிறைய மசாஜ் பார்லர்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் ரிவ்யூஸ் படித்து பார்க்குறப்போ கோசான் ரோட்டில் இருக்கிற பார்லர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நாங்களும் போய் ஃபுல் பாடி மசாஜ் பண்ணோம். 350 பாட்ஸ் தான். ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு.
வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஃபுட்டை டேஸ்ட் பண்ணாமல் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை தேடிட்டு இருந்தா அது ஒரு பாவச் செயல். ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு. லெமன் கிராஸ் வாசனையும் லைட்டாக ராவாக இருந்தாலும் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். மற்றபடி எல்லாரும் சர்வைவ் ஆகிடலாம். முடியாத பட்சத்தில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸும் இருந்துச்சு. ஆனால் செம்ம காஸ்ட்லியாக இருந்தது எல்லாமே. முன்னாடியே மெனு கார்டு வச்சுருப்பாங்க. ஸோ உள்ளே போய் முழிச்சிட்டு இருக்க தேவையில்ல. வெளியவே பார்த்துட்டு வேணான்னா அப்படியே வாசலோடய கிளம்பிடலாம். தாய்லாந்து பாலிடிக்ஸ்னு எடுத்துட்டோம்னா அங்கே வந்து கான்ஸ்டியூஷன் மொனார்க்கி தான் இருக்குது. முன்னாடி வந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இருந்த மாதிரி அப்சல்யூட் மொனார்க்கி தான் இருந்துச்சு. இப்போ வந்து கான்ஸ்டியூஷனும் இருக்குது, கிங்கும் இருக்கார். அதாவது கான்ஸ்டியூஷனை அபைட் பண்ணி கிங் வந்து தாய்லாண்டை ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவ்வளோ கிங்குக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்காங்க. கிங்கை பற்றி ஏதாவது தப்பாக பேசினா ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அவ்வளோ ரொம்ப கொடூரமாக இருக்கும். இப்போ நமக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்கிற மாதிரி அங்கே கிங் இருக்காங்க. கிங் ராமா ஃபர்ஸ்ட்ல இருந்து கிங் ராமா 5th வரைக்கும் வாழ்ந்த இடம் தான் இந்த கிராண்ட் பேலஸ். இப்போ ராயல் செரிமனிஸ் அப்படி இல்லாட்டி யாராச்சும் கெஸ்ட் வந்தால் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ இருக்க கிங் வேற ஒரு பேலஸில் தங்கி இருக்காராம். அந்த பேலஸோட ஆர்கிடெக்சர் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்தது. இப்படி ஒரு பேலஸில் வாழ்ந்துருக்காங்களா அப்படின்னு வாயடைச்சு போய் நின்று பார்க்குற மாதிரி இருந்தது. 2 பார்ட்டாக இருந்துச்சு. ஒன்று புத்தர் கோவிலாகவும் இன்னொன்று ரெசிடென்ஷியல் பேலஸாகவும் இருந்துச்சு. தாய்லாண்டில் எந்த புத்தர் கோவிலுக்கு போனாலும் ஃபுல்லி கவர்ட் க்ளோத்ஸ் தான் போட்டுட்டு போகணும். கிராண்ட் பேலஸ்லேயும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. நம்ம ஊர் ராஜா கதைகளை போலயே அந்த ஊர்லயும் அவங்க ராஜா கதைகளை செவுத்துல வரைஞ்சு வச்சிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது. எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறது பேங்காக்ல ரொம்ப ஃபேமஸான விஷயம். ஸ்டடி டூரில் என் கூட வந்த கிளாஸ்மேட்ஸ்லாம் ஃபோனு, லேப்டாப், வாட்ச், ஆக்ஷன் கேமரா அப்படின்னு வாங்கி குவிச்சிட்டாங்க. அந்த நாள் ஃபுல்லாக செம்ம அலைச்சல். ஸோ பக்கத்தில் இருந்த பார்க்கில் போய் உட்காந்துட்டோம். அப்போ தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணோம். பேங்காக்ல பப்ளிக் பிளேசஸ் எல்லாத்துலேயும் 6 மணிக்கு கரெக்டாக நேஷனல் ஆந்தம் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் எல்லா தாய் பீப்புளும் அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து எழுந்து நிற்கிறாங்க. தாய்லாண்ட்லேயும் இந்தியாவில் இருக்கிற மாதிரியே ஸ்லம்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா பெரிய பெரிய ரூஃப் டாப் பார்ஸு, ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதே இப்போ ஒரு ஹைவே பக்கம் போகிறீங்க அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து கீழே பார்த்தா ஒரே ஸ்லம்ஸாக இருக்கும். ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு சப்பர்பன் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். அப்போ தான் நாங்கள் அங்கே ஒரு என்ஜிஓக்கு போயிருந்தோம். அவங்க சொன்னாங்க இந்தியாவில் ஸ்லம்ஸில் என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே வந்து தாய்லாண்ட்லேயும் இருக்குது. எஜுகேஷன் ஆகட்டும், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அக்சஸ் பண்ணுறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து தாய்லாண்டில் இருக்கிற ஸ்லம்ஸ்லேயும் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது குளோபல் கண்ட்ரிஸ் எதை எடுத்துக்கிட்டாலும் அதில் டெவலப்டான ஒரு ஏரியாவும் இருக்குது, அதுலேயே அண்டர் டெவலப்டான ஏரியாவும் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் தாய்லாண்ட்லேயே இந்தியன்ஸ் அதிகமாக போக விரும்புகிற சிட்டியான பட்டாயாவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.